ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2026க்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். என்ன சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் வேர்ல்டு, த லிவிங் வேர்ல்டு 11th இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டோடைய இன்ட்ரோடக்டரி பார்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸும், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, எர்னஸ்ட் மேயர், அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். ஸோ எப்பயுமே ஒரு யூனிட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோடக்டிவ் பார்ட்டை நீங்க கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா எவ்ரி இயர் மொத்தம் இருக்கக்கூடிய 10 யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் 2025லயுமே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்ட்ரோடக்டிவ் பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸும் பிளஸ் அதே மாதிரியே சயின்டிஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸும் கம்பல்சரி எவ்ரி இயர் கேட்கறாங்க. ஸோ நம்ம ஒரு டைமும் நீங்க ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றப்போ டெஃபினட்டா நீங்க அதை படிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போதி பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய நீட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய போதி பார்க் நீட் அகாடமியோட ஆப்ல இருக்கு. ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, அசஸ் அண்ட் ரீசன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ் அண்ட் ரீசன்ஸ் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்றது அப்படின்றான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. பயாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸஸ். ஸோ நம்ம யூனிட்டோடைய ஃபர்ஸ்ட் லைனே அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயாலஜின்றது என்னது? ஒரு சயின்ஸ். ஒரு பயாலஜின்றது ஒரு சயின்ஸோட பிரான்ச். ஸோ அதுல எதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தினதும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த லிவிங் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு உயிரினத்திற்கான லிவிங் ப்ராசஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் growth, டெவலப்மெண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தியும் படிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், பயாலஜின்னு சொல்றோம். ஸோ பயாலஜினா நார்மலா என்ன சொல்லுவோம், பாட்னி ஜுவாலஜி அப்படி சொல்லுவோம் இல்லையா. பட் இந்த இடத்துல டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சயின்ஸ், பயாலஜின்றது ஒரு சயின்ஸ். எதை பத்தின சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாகவும் பிளஸ் அந்த லிவிங் ப்ராசஸ், ஒரு உயிரினம் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் செய்யுது அப்படின்றத பத்தியும் படிக்கிறது தானே அது பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அசஷன் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ரீசன். பயாலஜி டீல்ஸ் ஒன்லி வித் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், நாட் வித் த லைஃப் ப்ராசஸ். ஸோ பயாலஜின்றது எதை மட்டும் தான் டீல் பண்றது சொல்றாங்க, லிவிங் ஆர்கானிசம் மட்டும் தான் சொல்றாங்க. தட் மீன்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்றோம், லிவிங் ஃபார்ம்ஸ் சொல்றோம். வாழும் உயிரினங்கள் அப்படின்றத மட்டும்தான் பத்தி பேசுது, அதை பத்தி மட்டும்தான் ஸ்டடி பண்றோம். எதை பத்தி படிக்கலன்னு சொல்றாங்க, லைஃப் ப்ராசஸ் பத்தி படிக்கல, லைஃப் ப்ராசஸ் பத்தி ஸ்டடி பண்ணல அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்லி நம்ம முன்னாடி சொன்ன டெஃபினிஷன்ஸ் கரெக்ட்ன்றப்போ, இது வித்தவுட் லைஃப் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, பயாலஜியை டீல் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரீசன் ஆயிருது, தப்பாயிருது. சப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ அசஷன் வந்து கரெக்ட், ரீசன் வந்து ராங். ஸோ நீங்க இது கரெக்டா இன்கரெக்டா, தட் இஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள போக தேவையில்ல. நீங்க பிகாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டுமே சரியா இருக்கும் போதுதான் நீங்க என்ன பண்ணணும், பிகாஸ் போட்டு பார்க்கணும். அசஷன் படிச்சுட்டு பக்கத்துல பிகாஸ் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ரீசன் வந்து அது கூட கார்லேட் ஆகுதா, லிங்க் ஆகுதா, எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ போத் அசஷன் ரீசன் ட்ரூ, அந்த ஆப்ஷன் வராது. போத் அசஷன் ட்ரூ, இதுவும் வராது. ஸோ அசஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் வருது, தேர்ட் ஆப்ஷன் வருது, சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுவும் இன்ட்ரோடக்டரி பார்ட் தான். ஸோ யூனிட்டோடைய ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் தான். ஸோ ஆந்த்ரோபோசென்ட்ரிக். சார் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, ஸோ மானுடவியல் அல்லது மனிதனுடைய பார்வை அப்படின்னு அர்த்தம், சரியா? மனிதனை பத்தி படிக்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்றோம். ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ ஆஃப் பயாலஜி லிமிட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராக்ரஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராக்ரஸ். தட் இஸ் எப்படி வந்து பயாலஜி வந்து அப்புறமா ஒரு பிரான்ச்சஸா மாறுது இல்லையா. ஸோ பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கப்புறமா பாட்னில நிறைய பிரான்ச்சஸ், பைக்காலஜி, அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸா போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து யாருடைய வியூல மாறுச்சு அப்படின்னா, மனுஷனுடைய பார்வையில தான் மாறுச்சு. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ ஆஃப் பயாலஜி லிமிட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராக்ரஸ். ஸோ ஒரு ப்ராக்ரஸை வந்து அது லிமிட் பண்ணுது அப்படின்றாங்க. இது வந்து கரெக்ட். ஸோ பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் அட்வான்ஸ்ட் வித் த சிஸ்டமேட்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ பயாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, லைஃப் ஃபார்ம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லிவிங் திங்ஸோடைய டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி தான் நம்ம சொல்றோம் லைஃப் ஃபார்ம்ஸ்னே சொல்றோம், சரியா? டைவர்சிட்டின்னு அர்த்தம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் பிரசன்ட் இன் பர்டிகுலர் பிளேசஸ். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் அட்வான்ஸ்ட் வித் த சிஸ்டமேட்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், இதுவும் கரெக்ட்.
ஸோ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இனம் காணுதல், நாமன்கிளேச்சர் பெயரிடுதல், கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல் எல்லாமே வந்து அன்ரிலேட்டட் ப்ராசஸ் சொல்றாங்க. தீஸ் ஆர் த ரிலேட்டட் ப்ராசஸ். ஸோ டாக்ஸானமியோடைய கேட்டகரிஸ்ல கண்டிப்பா ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், கிளாசிபிகேஷன்ஸ்லாம் வரும். சிஸ்டமேட்டிக்ஸ்லயுமே இவங்க எல்லாமே ஒரு பார்ட்ஸா வருவாங்க. ஸோ அன்ரிலேட்டட் அப்படின்னு சொல்றதுனால இந்த வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், சொசைட்டிஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹியூமன் சென்டர்டு பயாலஜி மேட் சிக்னிஃபிகண்ட் இயர்லி ப்ராக்ரஸ் அப்படின்றது வராது. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க பத்தியா லிமிட்ஸ். ஸோ அந்த லிமிட்ஸ்னு வரணும். இந்த இயர்லிக்கு பதில் தான் வரணும். இந்த இடத்துல புக் லைன்ல லிமிட்ஸ் அப்படின்னு வரணும். குறைக்கிறது. சொசைட்டிஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹியூமன் சென்டர்டு பயாலஜி, மனிதனுடைய மையப்படுத்தின உயிரியல் அப்படின்றது லிமிட் பண்ணுது. பயாலஜியோட ப்ராக்ரஸ் என்ன பண்ணுது? லிமிட் பண்ணுது. பட் இங்க என்ன சொல்லிடுறாங்க? ஆரம்பத்துல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாயிருது. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அது எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து சரியான விடை அப்படின்றத, சரியான அறிக்கை அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும். ஸோ இயர்லி ஹியூமன்ஸ் குட் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் தட் இன்அனிமேட் மேட்டர் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா டெஃபரெண்டா. ஸோ யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்காங்க, யாரெல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்காங்க, ஸோ அது வந்து அவங்களால வேறுபடுத்தி பார்க்க முடிஞ்சுதா ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னா எஸ் முடிஞ்சது. ஸோ இயர்லி ஹியூமன்ஸ் வந்து இன்அனிமேட் உயிரற்ற பொருளுக்கும் உயிருள்ள உயிரினங்களுக்கும் என்ன பண்ண முடிஞ்சது? வேறுபடுத்த முடிஞ்சது. சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்அனிமேட் மேட்டர் லைக் விண்ட், சி, ஃபயர் வேர் கன்சிடர் சேக்கர்டு. ஸோ சேக்கர்டு அப்படின்னா புனிதமானது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ உயிரற்ற பொருட்களான காற்று, கடல், நெருப்பு இதெல்லாம் நம்ம பண்ணாங்க, தெய்வமா கும்பிட்டாங்க. யாரு? இயர்லி ஹியூமன்ஸ். ஆரம்ப கட்டத்துல மனிதர்கள் வந்து உருவ வழிபாடுலாம் இல்லாம, ஸோ கடவுள், என்ன கடவுள்? நெருப்பு கடவுள், நீர், அது மாதிரி காற்று, அந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க என்ன பண்ணாங்க? சாமியா வணங்கினாங்க. சரிங்களா? ரைட். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இயர்லி ஹியூமன்ஸ் டிஸ்கிரைப் லைஃப் ஃபார்ம் சிஸ்டமேட்டிக்லி. ஸோ சிஸ்டமேட்டிக்லி அப்படின்றது எப்போ வருது? ஸோ ஹியூமனுடைய க்ரோத் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு? சிஸ்டமேட்டிக் அப்படின்ற விஷயத்தோட என்ன பண்ணாங்க அப்படின்னா லைஃப் ஃபார்ம்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இயர்லி ஹியூமன்ஸ் வரக்கூடாது, மாடர்ன் ஹியூமன்ஸ் சொல்லலாம். தட் இஸ் அந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா சொல்லலாம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இப்போ என்ன பண்றோம்? 1 2 3 வராது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டும் 2 ரைட்டு. ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க அழகாக என்ன பண்ணலாம்? ஃபோர்த் ஆப்ஷன் பிக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் லீட் டு த கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபார் பயோடைவர்சிட்டி. சார் பயோடைவர்சிட்டின்னு இப்போதான் சொன்னேன். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்றது ஒரு ரீஜியன்ல, ஒரு ஹேபிடேட்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், எல்லா விதமான ஆர்கானிசம், தட் இஸ் எல்லாம்ன்றதுன்னு நிறைய. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெர்டபிரேட்ஸ் இருப்பாங்க, இன்வெர்டபிரேட்ஸ் இருப்பாங்க, கார்டேட்டா இருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கோ அங்க வந்து ஈகாலஜிக்கலி இஸ் இட் ஏ ஸ்டேபிள், சஸ்டைனபிளா இருப்பாங்க. ரைட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் லீட் டு த கன்சர்வேஷன் மூவ்மெண்ட்ஸ். கன்சர்வேஷன் அர்த்தம் பாதுகாக்கிறது. ஸோ ஒரு பயோடைவர்சிட்டியை நம்ம பாதுகாக்கணும்ன்றது நோக்கம் எப்போ வந்துச்சு ஆரம்ப கட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டிஸ்கவரி ஆஃப் நியூ ஸ்பீஷியஸ் இன் ரிமோட் ஹேபிடேட்ஸ். ஸோ ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வாழிடத்துல ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சதுனால பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்லை. ஸோ ரியலைசேஷன் ஆஃப் காமன் ancestry அண்ட் கனெக்ஷன்ஸ் அமாங் ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ். ஸோ என்ன பண்றாங்க? உணர்றாங்க, ரியலைசேஷன் பண்றாங்க. என்னன்னு? காமன் ancestry, தட் இஸ் ஃபைலோஜெனெட்டிக்னே சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபைலோஜெனெட்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சார் ஃபைலோஜெனெட்டிக் அப்படின்னா? ஸோ எவ்ரி ஆர்கானிசம்ஸ் தே வில் ஹேவ் தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் அதர் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசமும் அதே மாதிரியான இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம் கூட எய்தர் க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். டெஃபினட்டா. ஓகேங்களா? ப்ராடா கிளாசிபிகேஷன் பண்ணும்போதோ இல்ல ஸ்பீஷிஸ் லெவல்ல போகும்போதோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் கூட என்ன பண்ணும்? ரிலேட்டடா தான் இருப்பாங்க டெஃபினட்டா. ரைட். ஸோ இந்த ஃபைலோஜெனெட்டிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமன் ancestor அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? காமன் ancestor. பொதுவான மூதாதையர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கூடையும் தொடர்பு இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சதுனாலதான் எல்லா உயிரினங்களும் என்ன பண்றாங்க? இப்போ பாதுகாக்கணும். ஸோ பயோடைவர்சிட்டின்னு அர்த்தம் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். அதை நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு காமன் ancestry-யோட இருக்காங்க.
ரிலேட்டடா இருக்காங்க. ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் கூட எப்படி இருக்கு, ரிலேட்டடா இருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் வரலாம். அப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பன் எக்ஸ்பென்ஷன். இதற்கோசரமா நம்ம பயோடைவர்சிட்டியை பண்றோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, பயோடைவர்சிட்டி குறையுது. நெக்ஸ்ட், ஹியூமன் ஃபியர் ஆஃப் அன்னோன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் பத்தி தெரியாததுனால மனிதனுக்கு ஒரே பயமா இருக்கு, அதனால அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? கண்டிப்பா பயப்படுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் வராது. கண்டிப்பா என்ன ஆப்ஷன் வரும், செகண்ட் ஆப்ஷன் வரும் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் இன்டர்லிங்க்டு கான்செப்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். கீழே கொடுத்துருக்கிறதுல இன்டர்லிங்க்டு ஒன்றோட ஒன்று தொடர்புடைய கான்செப்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அதுல கான்செப்ட் வைஸ் பார்த்து ஏதாவது ரிலேட்டட் இருக்கா, ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்அனிமேட் மேட்டர். ஸோ இன்அனிமேட்னு அர்த்தம் உயிர் இல்லைன்னு அர்த்தம். ரைட்? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபயர் என்ன பண்ணாங்க, டெய்ஃபிகேஷன் பண்ணாங்க. டெய்ஃபிகேஷன்ஸ் அப்படின்னா தெய்வமா வணங்குறது. ஸோ இப்போ நெருப்பு தெய்வம், ஓகேவா, சூரிய கடவுள், அந்த மாதிரி இஸ் இன்அனிமேட். சன் வந்து இன்அனிமேட் தானே, உயிர் இல்லாத பொருள் தானே. அப்போ நம்ம அந்த காலத்துல சூரிய கடவுள் வணங்கினாங்க. சரியா? ஸோ இன்அனிமேட்டை தெய்வமாகனாங்க. இயர்லி ஹியூமன் பிலீஃப் சிஸ்டம். இது எதனால நடந்துச்சு, ஏன் வந்து இயற்கையை வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல மனிதர்கள் இயற்கையை தான் நம்பினாங்க. இஸ் இட் ரைட்? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எல்லாமே இன்டர்ரிலேட்டடா இருக்கு. ஸோ இன்அனிமேட் மேட்டரை தெய்வமா வணங்குறாங்க. யார் வணங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்ட மனிதர்கள் வணங்குனாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி தட் கரெக்ட், இன்டர்ரிலேட்டட். ஸோ நெக்ஸ்ட், அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். அனிமேட் ஆப்ஜெக்ட்னா உயிரோடு இருக்கிறவங்க. கிளாசிபிகேஷன்ஸ் வகைப்படுத்துறாங்க. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சொசைட்டிஸ். ஸோ ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சொசைட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனிதர்கள்லாம் ஒரு கூட்டமா வாழுது. ஸோ இதுக்கும் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸை வகைப்படுத்துறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, இஸ் இட் கோயிங் டு பி தட். ஸோ மனிதன் வந்து என்ன பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அவங்க வந்து பெனிஃபிஷியலா இருக்காங்களா, ஹார்ம்ஃபுல்லா இருக்காங்களா. இப்போ ஒரு ஆரம்ப கட்டத்துல மனிதர்கள் வந்து யார் அதிகமா கல்டிவேட் பண்ணாங்க, யார் அதிகமா க்ரோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நன்மை செய்யறவங்கள தான் வளர்த்தாங்க. ஸோ நன்மை தெரியாதது இல்லை அது தீமையை வளர்க்குது அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, அதை கன்சிடர் பண்ணல இயர்லி. ஸோ இப்போனா நம்ம என்ன பண்றோம், ஸோ இப்போ ஒரு ஸ்னேக் எடுத்துக்கலாம். ஸ்னேக்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், வீனம் எடுத்து அந்த ஸ்னேக்கு அகேன்ஸ்டா ஆன்டி வீனம் தயாரிச்சு பேசிவ் இம்யூனிட்டியில நம்ம கொடுக்குறோம். பட் அந்த அந்த இயர்லி மேன் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் செய்யவில்லை. ஸோ அப்போ அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் கிளாசிபிகேஷன் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சொசைட்டிஸ் வராது. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சொசைட்டி அப்படின்றது மனிதர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சமூகமா மாறுறது, அதுக்கும் வகைப்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ லிவிங் ஆர்கானிசம், உயிரோட இருக்க ஆர்கானிசம், டைவர்சிட்டி டெஃபினட்டா. ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் சர்வைவ் ஆவாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம், டைவர்சிட்டி சொல்றோம். லிவிங் ஆர்கானிசம் டைவர்சிட்டி ரிலேட் ஆகுது. கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே, இப்போ டைவர்சிட்டியை நம்ம என்ன பண்ணோம், கன்சர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். இந்த டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இமேஜினிங்ல பண்ணலாம். லிவிங் ஆர்கானிசம் டைவர்சிட்டியா இருக்கு, அதை என்ன பண்றோம், கன்சர்வேஷன் பண்றோம். அப்போ கரெக்டா இருக்கு. ஓகே, ரிலேட்டட், ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா இருக்கு. ஸோ கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ். கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ். ஸோ கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ் என்ன அர்த்தம், கலாச்சார இயக்கங்கள், செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அவேர்னஸ் என்ன பண்ணாங்க, அவேர்னஸ் ஏற்படுத்துறாங்கன்றாங்க. ஹியூமன் சுப்பீரியாரிட்டி ஓவர் த நேச்சர். வாய்ப்பே இல்லை ராஜா. எப்பயுமே யார் ஜெயிப்பாங்க, நேச்சர் தான் ஜெயிக்கும். ஹியூமனால ஜெயிக்க முடியாது. ஹியூமன் கேன் நாட் சேஞ்ச் த நேச்சர் எனாமஸ்லி. ஸோ நீங்க எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல இப்போ இமேஜின் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு ரெயின்ஃபால் நடக்குது, ஒரு 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 பெரிய புயல் அடிக்குது, ஒரு பெரிய காற்று வருது அப்படின்னா ஹியூமனால அதை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ ஒரு மிகப்பெரிய வறட்சி அது இயற்கையை தான் ஏற்படுத்தும். ஸோ அப்போ இங்க என்ன சொல்றாங்க, ஹியூமன் சுப்பீரியாரிட்டி ஓவர் நேச்சர் சொல்றாங்க. இது வராது ஆக்சுவலி. ரைட்? ஸோ அப்போ ஃபோர்த்தும் செகண்டும் ராங். ஸோ அப்போ யார் ரெண்டு பேர் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 தான், 1 and 3 தான் ரைட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே 1 and 3 இருக்கு, பிக் பண்ணிடலாம். இதெல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முக்கியமான கொஸ்டின்ஸு எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய இன்ட்ரோடக்டிவ் பார்ட்ஸ்ல இருந்து. ஸோ அங்கதான் சொல்லியிருப்பாங்க, ஸோ மனிதர்கள் வந்து இயற்கையை பார்த்து சில டைம் ஆச்சரியப்பட்டாங்க, சில டைம் பயமுறுத்துனாங்க. ஸோ அதுல மிக முக்கியமா மனிதர்கள் வந்து உயிரற்ற பொருட்களை தெய்வமா வணங்கினாங்க. ஸோ இயர்லி மேன் வந்து உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரைட்? ஸோ எதெல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சோ அதை அதிகமா விளக்க ஆரம்பிச்சாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பயாலஜியோடைய ஸ்டாண்டர்டைஸ் டெஃபினேஷன்ஸ், லிவிங் ஃபார்ம்ஸையும் ப்ளஸ் லிவிங் ப்ராசஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறதா யாரு? பயாலஜி. பயாலஜின்றது என்னது? ஒரு சயின்ஸ். ஒரு பயாலஜின்றது ஒரு சயின்ஸ். ஸோ அந்த சயின்ஸ்ல எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசத்தையும் லிவிங் ப்ராசஸ் பற்றி படிக்கிறோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் முடிச்சு. ஸோ அடுத்த அஞ்சு கொஸ்டின் எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய 21st செஞ்சுரியோடைய டார்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய எர்னஸ்ட் மேயர் பத்தி பார்க்க போறோம். அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ அசெஷன். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அசெஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ரைட். ஸோ எர்னஸ்ட் மேயர் single handedly made the origin of species diversity the central questions of evolutionary biology. What is it evolutionary biology அப்படின்னா, ஸோ எப்படி ஒரு உயிரினமானது தோன்றி இருக்கலாம், இல்ல ஒரு உயிரினம் எவ்வாறு ஒரு உயிரினம் வேறொரு உயிரினமாக பரிணாமம் அடைகிறது, இதுதான் எவல்யூஷனரி பயாலஜி. ஸோ எவல்யூஷனரி பயாலஜில ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப நாளா டவுட்டாவே இருந்துச்சு. நிறைய சயின்டிஸ்ட் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர் தான். யாரு? எர்னஸ்ட் மேயர். 100 years வாழ்ந்திருக்காரு, 100 வருஷம் வாழ்ந்தவர் அவர். ஓகே, எர்னஸ்ட் மேயர் சிங்கிள் ஹேண்டட்லி மேட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி எப்படி ஒரு ஸ்பீஷியஸுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்திருப்பார். அவர் தான் அந்த ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டியை பத்தி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தார். ரைட். ஸோ இதான் இந்த சென்ட்ரல் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. He proposed that environment, not genetics, is the main factor in speciation. அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, சயின்டிபிக்காவும் எவிடன்ஸாவும் என்ன சொல்றாரு, ஸ்பீஷிஸுக்கு டெஃபினேஷன் கொடுத்தவர் அவர் தான். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, என்விரான்மெண்ட் மட்டும்தான் ஸ்பீஷியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி சொல்றாங்க. அப்படி அவர் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி கோட்பாடு அவர் முன்மொழியவில்லை. ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ரைட். ஏன்னா ஒரு பினோடைப்ஸை தீர்மானிக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோடைப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கு சார், நேச்சர் மட்டுமே ஒரு உயிரினத்தை உருவாக்கணும் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், அந்த நேச்சரை பொறுத்து இந்த லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுது, தன்னுக்குள்ள மாத்திக்கணும். டெஃபினட்டா அப்படி மாத்தினாதான் என்ன பண்ணும், அது அடுத்ததுக்கு டெஃபினட்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியும், சர்வைவ் ஆக முடியும். ஸோ அப்போ இந்த கோட்பாடுன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ ரீசன் தப்பாயிருது. முதல்ல சொன்ன மாதிரி அதே விஷயம் தான், ரெண்டும் ரைட்டா இருந்தாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். இதுல ஒன்று தப்பாயிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா அசெஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்க போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் தட் எர்னஸ்ட் மேயர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு வாழ்நாள்ல எதெல்லாம் அவர் பெரிய சாதனையா பார்க்கிறோம். ஸோ எர்னஸ்ட் மேயருடைய மிகப்பெரிய சாதனைகள் அப்படின்றது எதை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ பிளேட் எ கீ ரோல் இன் டிஃபைனிங் எ பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ். ரைட். ஓகே, ரைட். ஸோ ஒரு ஸ்பீஷியஸ்னா என்னப்பா, ஒரு கிளாசிபிகேஷன்ஸ்ல ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரேங்க்னு சொல்றான், டாக்ஸான்னு சொல்லலாம். ஸோ குரூப் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். வாட் இஸ் இட்? இண்டிவிஜுவல் யூனிக் கேரக்டர்ஸ் ஆர்கானிசம் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்றோம். பிளேட் த கீ ரோல் இன் த டிஃபைனிங் பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ். கரெக்ட், எர்னஸ்ட் மேயர் சொன்னதுதான். ரெகக்னைஸ்ட் குளோபலி as ஒன் ஆஃப் த 100 கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். நீங்க எந்த காலத்திலையும் ஒரு 100 சயின்டிஸ்ட் எத்துமே வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர். புக் லைன் இதுவுமே ரைட். புக் லைன் மீன்ஸ் இஸ் இட் கோயிங் டு பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஸ்பீஷியஸ்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு இல்லையா? ரைட். ஸோ டெவலப்டு த ஃபர்ஸ்ட் டாக்ஸானமி சிஸ்டம் ஆஃப் ஃபார் பிளான்ஸ் கிடையாது. பென்தமன் ஹூக்கர் அவங்களாம் மிகப்பெரிய டாக்ஸானமிஸ்ட்னா, பாட்னி அப்படி சொன்ன பிளான் சொன்னால அவங்க வந்துருவாங்க. அரிஸ்டாட்டில் தான் முதல்ல பிளான்ஸை கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாரு. என்னென்ன கிளாசிஃபை பண்ணியிருக்காரு? ஸோ பிளான்ஸை ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ யார் வரமாட்டாங்க, எர்னஸ்ட் மேயர் வரமாட்டாங்க. கான்ட்ரிபியூட்டட் டு த சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனரி பயாலஜி. ஸோ எவல்யூஷனரி பயாலஜில எப்படி ஒரு ஸ்பீஷஸ் ஆரிஜினேட் ஆனது, ஒரு ஸ்பீஷஸுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றத சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் மேயர் தான். இதுவும் கரெக்ட். ஸோ 1, 3, 4 ஆர் கரெக்ட். ஸோ சாரி 1, 2, 4 ஆர் கரெக்ட். 3 வரக்கூடாது. ஸோ 3 எதுலாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிடணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டா அவர் தான் பயாலஜி டெஃபினேஷன் சொன்னார். அப்போ ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ டெஃபினட்டா இது வராது, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். 1, 2, 4 ஆர் தட் கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஸோ இது அவார்டு யாரு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் 21st செஞ்சுரியோடைய டார்வின் அப்படி சொல்லக்கூடிய மிகப்பெரிய நபருக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எர்னஸ்ட் மேயர். அவர் தான் பயோடைவர்சிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவார்டு பால்சன் பிரைஸ் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, பால்சான் அவார்டு.
ஸோ எந்த இயர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் பயாலஜி அப்படின்ற அவார்டு வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 கொடுத்துட்றாங்க. ரைட். ஸோ கிராஃப்ட் பிரைஸ் அந்த அவார்டு எப்போ கொடுக்குறாங்க 1999 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஏக்கு வந்து 3 வரணும். அப்படியே பார்த்துட்டே வரீங்க, எதுலையுமே இல்லை, ஈஸியான பண்ணிடலாம், 4th ஆப்ஷன் போட்டு போயிடலாம். ஸோ அப்போ நீங்க இதுதான் நீங்க டைம் சேவிங் பண்றது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பயாலஜியை சீக்கிரமா ஆன்சர் பண்ணி முடிக்கிறீங்களோ அவ்வளோ டைம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று எடுத்துட்டு வந்து ஏக்கு 3 வருதான் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா பார்க்கும்போது என்ன தெரியுது, ஏக்கு 3ன்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் 3 எல்லாத்தையும் அடிச்சுட்டு டக்குன்னு போட்டுருணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேல்சான் பிரைஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கூட ஸோ 1983 கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு, 2 ஆப்ஷன் நீங்க படிக்காம கூட என்ன பண்ணிடலாம், சில டைம் பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். ஸோ மேயர்ஸ் கெரியர் ஸ்பேண்ட் நியர்லி டேஷ் இயர்ஸ். ஸோ 100 இயர்ஸ் சர்வை ஆனார். எர்னஸ்ட் மேயர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, 100 இயர்ஸ். 1904 2004 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவரு. ஸோ அவருடைய வாழ்நாளில் எவ்வளோ நாள் வந்து அவருடைய ரிசர்ச்சை ஸ்பேன் பண்ணாரு, ரிசர்ச்சுக்கோசரமே கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ், 80 வருஷம் தன்னுடைய வாழ்நாளில் எதற்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச். வாட் இஸ் ரிசர்ச்? இந்த பயோடைவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஆர்னித்தாலஜி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பறவைகளை பற்றின ஆராய்ச்சி, எவல்யூஷனரி பயாலஜி பற்றி நிறைய விஷயங்கள், ஸ்பீஷியஸுக்கான டெஃபினேஷன் முதல்ல கொண்டு வந்து நிறுத்தினதே அவர் தான். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் எப்படி தோன்றிருக்கும் அப்படின்லாம் சொன்னவர் அவர் தான். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ். ரைட். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்னஸ்ட் மேயர் டு த எவல்யூஷனரி பயாலஜி? பரிணாம உயிரியலுக்கு தட் இஸ் எர்னஸ்ட் மேயருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சது யாரு, எல்லாருமே தெரியும், ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஸோ டிஃபைனிங் த கரண்ட்லி அக்செப்டட் கான்செப்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ். எஸ். ஸோ ஸ்பீஷியஸ்ன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர் தான். ஸோ இருந்தாலும் ரெண்டு மிச்சம் ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷனை பார்த்துக்கலாம். எக்ஸ்பிளைனிங் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ் கிடையாது, அது யாரு, மெண்டல். ஸோ ஃபவுண்டிங் த மாடர்ன் தியரி ஆஃப் செல் டிவிஷன்ஸ், அதுவும் கிடையாது. மாடர்ன் தியரி ஆஃப் செல் டிவிஷன்ஸ் யார் வந்துருவாங்க, ஆல்மோஸ்ட் ருடால்ஃப் விர்ச்சோ சொல்லுவார். அவர் தானே சொல்லியிருப்பாரு, ஒம்னி செல்லுலா இ செல்லுலே, எல்லா செல்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்கள் இருந்தால் பிரதி எடுக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ அப்போ இவரும் வரும், இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ கண்டிப்பா எர்னஸ்ட் மேயருக்கான ஒரு அக்செப்டட் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸுக்கான டெஃபினேஷனை வழங்கினார். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 100-200 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் NEET 2026 examinations. We will see tomorrow. Thank you.